ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. தேர்தல் நெருங்குற நேரத்துல ஆதவர்ஜுனா கொளுத்தி போட்ட அந்த ஒரு திரி இப்போ ரஜினி ரசிகர்களை தேர்தல் களத்துக்கே இழுத்துட்டு வந்துருச்சு பாஸ். மன்னிப்பு கேட்டா மட்டும் போதாது, நேர்ல வந்து கேட்கணும்னு ரஜினி ரசிகர்கள் இப்போ அதிரடி முடிவெடுத்திருக்காங்க. இதோ அந்த 7 அதிரடி ரகசியங்கள். 1. தமிழக சட்டமன்ற தேர்தல்ல தவேகாவுக்கு எதிரா 234 தொகுதியிலும் வேட்பாளர்களை நிறுத்து போறதா ரஜினி ரசிகர்கள் இப்போ பகிரங்கமா அறிவிச்சிருக்காங்க. 2. திமுக மிரட்டியதால தான் ரஜினி அரசியலுக்கு வரலன்னு ஆதவர்ஜுனா சொன்னது ரஜினி ரசிகர்களோட மனச புண்படுத்திருச்சுன்னு நெல்லை மாவட்ட ரஜினி ரசிகர் மன்ற நிர்வாகி கொதிச்சு போயிருக்காரு பாஸ். 3. ஆதவர்ஜுனா மன்னிப்பு கேட்டதை நாங்க ஏத்துக்க மாட்டோம், நேர்ல வந்து எங்க தலைவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவங்க டிமாண்ட் வச்சிருக்காங்க. 4. எங்களை சீண்ட கூடாதுன்னு நினைச்சோம், ஆனா சீண்டிட்டீங்க. இனிமே தவேகா போட்டியிடுற எல்லா இடத்துலயும் ரஜினி ரசிகர்கள் போட்டி போடுவாங்கன்னு வார்னிங் கொடுத்திருக்காங்க பாஸ். 5. இதுல ஹைலைட்டே, விஜய் எந்த தொகுதியில நிக்கிறாரோ அதே தொகுதியில நானும் சுயேட்சையா நின்னு மனு தாக்கல் செய்வேன்னு நெல்லை ரஜினி ரசிகர் மன்ற நிர்வாகி சவால் விட்டிருக்காரு பாஸ். 6. மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய போறதா சொன்ன அவர் இந்த முடிவுக்கு தலைவரோட ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கும்னு நம்பிக்கையோட இருக்காரு பாஸ். 7. ஏற்கனவே தவேகாவுக்குள்ள கோஷ்டி பூசல் இருக்கிற நேரத்துல இப்போ ரஜினி ரசிகர்களோட இந்த நேரடி மோதல் விஜய்க்கு தேர்தல் களத்துல பெரிய தலைவலியை உண்டாக்கும்னு அரசியல் வட்டாரத்துல பேசுறாங்க. ரஜினி ரசிகர்களோட இந்த ஆக்ரோஷமான முடிவை பார்க்கும்போது நம்ம தலைவர் ரஜினி ஒரு படத்துல சொன்ன அந்த ஒரு மாஸ் பஞ்ச் தான் ஞாபகத்துக்கு வருது. நான் சும்மா தான் இருந்தேன், நீங்க தான் என்னை இழுத்து விட்டீங்க. இப்போ சீண்டி பார்த்ததுக்கு மொத்த ரசிகர்களும் திரண்டு வராங்க பாஸ். இது தலைவரோட வேற லெவல் ஆட்டம். ரஜினி ரசிகர்கள் தவேகாவுக்கு எதிரா நிக்கிறது விஜயோட வெற்றி வாய்ப்பை பாதிக்குமா, இல்ல விஜய் இதை சமாளிப்பாரா? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் சூடான தேர்தல் மற்றும் ரஜினி ரசிகர்களின் அடுத்த கட்ட மூவ் பற்றி தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. தேர்தல் வேலைகள்ல பிஸியா இருக்கிற செந்தில் பாலாஜிக்கு இப்போ சிபிஐ ரூட்ல ஒரு பெரிய நெருக்கடி ஆரம்பிச்சிருக்கு பாஸ். கரூர்ல நடந்த அந்த துயரமான சம்பவத்தை வச்சு கொங்கமண்டல திமுக காரங்களை முடக்க ஒரு மாஸ்டர் பிளான் ரெடி ஆகிடுச்சு. இதோ அந்த 7 அதிரடி ரகசியங்கள். 1. கரூர்ல கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜயோட பிரச்சார கூட்டத்துல நடந்த அந்த துயரமான சம்பவத்துல 41 பேர் உயிரிழந்த வழக்க இப்போ சிபிஐ ரொம்ப சீரியஸா கையில் எடுத்திருக்கு. 2. ஏற்கனவே தாவேகா தலைவர் விஜய் கிட்ட டெல்லியில வச்சு 3 முறை விசாரணை நடத்திய சிபிஐ இப்போ அடுத்த கட்டமா கரூர் எம்எல்ஏ செந்தில் பாலாஜிய விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க பாஸ். 3. சம்பவம் நடந்து 5 மாசம் கழிச்சு சரியா தேர்தல் நேரத்துல செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்துறதுக்கு பின்னால பெரிய அரசியல் கணக்கு இருக்குன்னு பேசிக்கிறாங்க. 4. கொங்கமண்டலத்துல திமுகவோட தேர்தல் வேலைகளை முடக்கி அங்க என்டிஏ கூட்டணியோட வெற்றியை எளிதாக்கத்தான் இந்த சிபிஐ அஸ்திரத்தை பாஜக பயன்படுத்துதோன்னு ஒரு சந்தேகம் கிளம்பியிருக்கு பாஸ். 5. செந்தில் பாலாஜி மட்டுமில்லாம அன்னைக்கு அவரோட ஆஸ்பத்திரிக்கு வந்த விஐபிகள், பிரஸ் மீட் கொடுத்த அதிகாரிகள்னு ஒரு பெரிய லிஸ்டையே சிபிஐ இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்காங்களாம். 6. நாங்க எத்தனையோ விசாரணையை பார்த்துட்டோன்னு செந்தில் பாலாஜி கெட்டா ஆஜராகிட்டு வந்தாலும் அடுத்தடுத்து அவருக்கு சம்மன் அனுப்பி தேர்தல் வேலை செய்ய விடாம தடுக்க பிளான் நடக்குது பாஸ். 7. தாவேகாவை சமாதானப்படுத்தவும் திமுகக்கு நெருக்கடி கொடுக்கவும் ஒரே கல்லுல 2 மாங்கா அடிக்க பாக்குற இந்த சிபிஐ மூவ கொங்கமண்டல திமுக எப்படி சமாளிக்க போகுதுங்கிறது தான் இப்போதைய மெகா ட்விஸ்ட். செந்தில் பாலாஜிக்கும் சிபிஐக்கும் நடக்கிற இந்த ஆடுபுலி ஆட்டத்தை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் ஒரு படத்துல சொன்ன அந்த ஒரு மாஸ் பஞ்ச் தான் ஞாபகத்துக்கு வருது. எதிரிங்க எவ்வளவு பலமா இருக்காங்கன்னு பாக்குறத விட நாம எவ்வளவு தெளிவா இருக்கோங்கிறது தான் முக்கியம் பாஸ். இப்போ கொங்கு மண்டலத்துல யாரு தெளிவா இருக்காங்கன்னு சீக்கிரம் தெரிஞ்சிடும் பாஸ். செந்தில் பாலாஜிக்கு வர்ற இந்த சிபிஐ நெருக்கடி தேர்தல்ல எதிரொலிக்குமா, இல்ல அவர் இதையும் தாண்டி மாஸ் காட்டுவாரா? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் அதிரடி தேர்தல் மற்றும் சிபிஐ விசாரணை அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. தேர்தல் போருக்கு இன்னும் 5 வாரம் தான் இருக்கு பாஸ். 1 மாசமா நடந்த அந்த இழுபறி பேச்சுவார்த்தை இப்போ ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. நாளைக்கு மாலைக்குள்ள எல்லா ஒப்பந்தமும் கையெழுத்தாக போகுது. இதோ அந்த 7 அதிரடி ரகசியங்கள். 1. டிஎம்கே கூட்டணியில இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மொத்தம் 7 தொகுதிகள் ஒதுக்க போறதா இப்போ ஹாட் அப்டேட் கிடைச்சிருக்கு பாஸ்.
2. அதே மாதிரி தேமுதிகவுக்கு 8 தொகுதிகள் வர கொடுக்க திமுக முடிவு செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. 3. சிபிஎம் கட்சிக்கு 6 தொகுதிகளும் சிபிஐ கட்சிக்கு இன்னைக்கு காலையில தான் 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகிடுச்சு பாஸ். 4. கமல்ஹாசனோட மக்கள் நீதி மையத்துக்கு 3 தொகுதிகள் கொடுக்க திமுக முன்வந்திருக்காங்க. இது மையம் தொண்டர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்கு. 5. எஸ்டிபிஐ, முக்குலத்தோர் புலிப்படை, தமிழர் தேசம் கட்சி போன்ற சிறிய கட்சிகள் எல்லாமே உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டியிட போறாங்களாம் பாஸ். 6. திமுக நேரடியாக 160 தொகுதிகள்ல களமிறங்குது. ஆனா சிறிய கட்சிகளோட சேர்த்து மொத்தம் 170 தொகுதிகள்ல உதயசூரியன் சின்னம் மின்ன போகுது. 7. நாளைக்கு மாலைக்குள்ள விசிக தேமுதிக ஒப்பந்தம் முடிஞ்சா அடுத்த கட்டமா வேட்பாளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணி ஜெட் ஸ்பீட்ல பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாரு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் பாஸ். திமுகவோட இந்த தெளிவான தொகுதி பங்கீட்ட பாக்கும்போது நம்ம தல அஜித் ஒரு படத்துல சொன்ன அந்த ஒரு மாஸ் பஞ்ச் தான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஜெயிக்கிறதுக்கு தேவையான கூட்டத்தை சேர்த்தாச்சு பாஸ். இனிமே நேருக்கு நேர் மோத வேண்டியதுதான். இந்த முறை உதயசூரியன் ஆட்டம் ரொம்ப தெளிவா இருக்கு பாஸ். விசிகாவுக்கு 7, தேமுதிகவுக்கு 8 சீட் கொடுத்தது சரியா, இல்ல இதுல ஏதாச்சும் அதிருப்தி வருமா? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் சூடான தேர்தல் மற்றும் கூட்டணி ஒப்பந்த அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேகா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ். ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஆப்பு. பழைய வழக்கை மீண்டும் தோண்டும் ஹைகோர்ட். ரஜினி சொன்ன காலம் இப்போ பதில் சொல்லுது. ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேகா. அரசியல்ல ஒரு பக்கம் மன்னிப்பு படலம் நடந்தாலும் இன்னொரு பக்கம் சட்ட போராட்டம் பயங்கரமா வெடிச்சிருக்கு பாஸ். ரஜினி மேட்டர்ல சிக்கின ஆதவ் அர்ஜுனாவுக்கு இப்போ ஹைகோர்ட் மூலமா ஒரு மெகா நெருக்கடி ஆரம்பிச்சிருக்கு. இதோ அந்த 7 அதிரடி ரகசியங்கள். 1. இலங்கை நேபாளம் மாதிரி இங்கேயும் புரட்சி வெடிக்கும்னு எக்ஸ் தளத்துல பதிவிட்ட ஆதவ் அர்ஜுனா மேல வன்முறையை தூண்டியதா பழைய வழக்கு ஒன்னு இருக்கு பாஸ். 2. அந்த வழக்கை ஏற்கனவே ரத்து செஞ்சு ஹைகோர்ட் உத்தரவிட்டிருந்தாலும் இப்போ அந்த ரத்து உத்தரவை திரும்ப பெற கோரி தாக்கல் செஞ்ச மனுவை விசாரணைக்கு ஏத்துக்கிட்டாங்க. 3. என் தரப்பு நியாயத்தை கேட்காமலேயே வழக்க ரத்து செஞ்சிட்டாங்கன்னு எல்ஐசி ஏஜென்ட் சண்முகம் போட்ட மனு இப்போ விசாரணைக்கு உகந்ததுன்னு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா அதிரடியா சொல்லிட்டாரு. 4. ரஜினி ரசிகர்களோட கோபத்துக்கு ஆளாகி நேத்து தான் மன்னிப்பு கேட்டாரு ஆதவ். ஆனா காலம் பதில் சொல்லும்னு ரஜினி சொன்ன அடுத்த 24 மணி நேரத்துல இந்த வழக்கு ரீஓபன் ஆகிருக்கு பாஸ். 5. அடுத்த வாரம் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும்போது ஆதவ் அர்ஜுனாவுக்கு சட்ட ரீதியான சிக்கல்கள் அதிகமாக வாய்ப்பிருக்குன்னு சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. 6. தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளராயிருக்கிற ஆதவ் மேல இப்படி ஒரு வழக்கு வர்றது வர்ற தேர்தல்ல டிவிகேவோட இமேஜ ரொம்பவே பாதிக்கும்னு தளபதி ரசிகர்கள் அப்செட் ஆகிருக்காங்க பாஸ். 7. ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை, இன்னொரு பக்கம் ஹைகோர்ட் வழக்குன்னு தவேகவோட முக்கிய புள்ளியான ஆதவ் அர்ஜுனா இப்போ 4 பக்கமும் நெருக்கடியில சிக்கிட்டாரு. ஆதவ் அர்ஜுனாவுக்கு நடக்கிற இந்த சட்ட போராட்டத்தை பார்க்கும்போது நம்ம தலைவர் ரஜினி ஒரு படத்துல சொன்ன அந்த ஒரு மாஸ் பஞ்ச் தான் ஞாபகத்துக்கு வருது. கடவுள் நல்லவங்கள சோதிப்பார், ஆனா கைவிட மாட்டார். கெட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார், ஆனா கடைசியில கைவிட்டுடுவார். இப்போ ஆதவ் அர்ஜுனாவுக்கு காலம் அதை காட்ட ஆரம்பிச்சிருக்கு பாஸ். ஆதவ் அர்ஜுனா மேல இருக்கிற இந்த வழக்கு தவேகவோட வெற்றியை பாதிக்குமா, இல்ல விஜய் இத சமாளிப்பாரா? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் சூடான தேர்தல் மற்றும் ஹைகோர்ட் அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் லோக்கல் லேகா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேகா. தேர்தல் நெருங்குற நேரத்துல சீட்டு கேட்டு மல்லு கட்டுறது சகஜம்தான் பாஸ். ஆனா இன்னைக்கு அண்ணா அறிவாலயத்துல நடந்த சீன் இருக்கே, அப்பா அப்பா. நேர்காணல் முடிஞ்சு வெளியில வந்த உடனே கிள்ளியூர் தொகுதி பஞ்சாயத்துல திமுக நிர்வாகிகள் கைகலப்புல இறங்கிட்டாங்க. இதோ அந்த 7 அதிரடி ரகசியங்கள். 1. கன்னியாகுமரி மாவட்டத்தோட கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில இந்த தடவை திமுகவே நேரடியா நிக்கணும்னு ஒரு தரப்பு நிர்வாகிகள் முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட பிடிவாதமா சொல்லிருக்காங்க. 2. ஆனா இன்னொரு தரப்போ, இல்லப்பா போன தடவை மாதிரி இந்த தடவையும் காங்கிரஸுக்கே கொடுத்துடலாம், நாங்க அவங்கள ஜெயிக்க வைக்க உழைப்போன்னு தன்னலம் இல்லாம பேசியிருக்காங்க பாஸ். 3. ஏண்டா நம்ம தொகுதியை நம்மளே விட்டு கொடுக்க சொல்றீங்களேன்னு கடுப்பான திமுக வேட்பாளர் தரப்பு நேர்காணல் முடிஞ்சு வெளியில வந்த உடனே மத்தவங்க கூட மல்லுகட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.
4 வார்த்தை தடிப்ப ஆரம்பிச்ச இந்த மோதல் கடைசில அண்ணா அறிவாலயம் வாசல்லையே சட்டைய புடிச்சு இழுக்கிற அளவுக்கு கைகலப்பா மாறிடுச்சு பாஸ். 5 கடந்த முறை இங்க காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் ஜெயிச்சிருந்தாரு. ஆனா இந்த தடவை உதயசூரியன் சின்னத்துல திமுக நிக்கணுங்கிறது தான் உள்ளூர் நிர்வாகிகளோட பெரிய டிமாண்ட். 6 முதலமைச்சர் ஸ்டாலின் நேர்காணல் நடத்திக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல வெளியில இப்படி ஒரு சம்பவம் நடந்தது கட்சி தலைமைக்கு ஒரு பெரிய சங்கடத்தை உண்டாக்கியிருக்கு பாஸ். 7 விஜயால பாஜக விட்டு சேதாரம்னு ஒரு பக்கம் சர்வே சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்துல கூட்டணிக்குள்ளேயே இப்படி ஒரு கோஷ்டி மோதல் வந்தது திமுகவுக்கு ஒரு பெரிய தலைவலியை இழுத்துட்டு வந்திருக்கு. அறிவாலயத்துல நடந்த இந்த கிள்ளியூர் குஸ்திய பாக்கும்போது நம்ம தல அஜித் ஒரு படத்துல சொன்ன அந்த ஒரு மாஸ் பஞ்ச்கா ஞாபகத்துக்கு வருது. வெளியில இருக்கிற எதிரிய விட கூடவே இருந்து குழி பறிக்கிற கோஷ்டிங்க தான் ரொம்ப ஆபத்து பாஸ். இப்ப அறிவாலயத்துல அந்த ஆபத்து தான் அதிகமா இருக்கு பாஸ். கிள்ளியூர் தொகுதிய திமுகவே எடுத்துக்கணுமா இல்ல காங்கிரஸுக்கே விட்டு கொடுக்கணுமா? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் அனல் பறக்கும் தேர்தல் மற்றும் அறிவாலய அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேகா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பாய். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. ஆன்மீக பயணம் போறவங்களுக்கும் சுற்றுலா பிரியர்களுக்கும் ஒரு செம்ம ஜாக்பாட் நியூஸ் பாஸ். தாம்பரத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு நேரடி ரயில் சேவை வரப்போகுது. இனிமே என்ஜினை திருப்ப வேண்டாம், வெயிட் பண்ண வேண்டாம். இதோ அந்த 7 அதிரடி ரகசியங்கள். 1 சென்னையிலிருந்து வேளாங்கண்ணிக்கு நேரடி ரயில் வேணும்னு பயணிகள் 15 வருஷமா வச்ச கோரிக்கைய தெற்கு ரயில்வே இப்ப ஒரு வழியா நிறைவேற்றிருக்கு. 2 தாம்பரம் காரைக்கால் சிறப்பு ரயில் இனிமே சென்னை வேளாங்கண்ணி தினசரி விரைவு ரயிலா மாற்றப்பட போகுது பாஸ். 3 வர்ற மே 20ஆம் தேதி முதல் இந்த நேரடி ரயில் சேவை தினமும் அமலுக்கு வரும். இதுல மொத்தம் 23 பெட்டிகள் இணைக்கப்பட போகுது. 4 இந்த ரயில் தாம்பரத்துல இருந்து இரவு 9:30க்கு கிளம்பி அதிகாலை 4:30க்கு வேளாங்கண்ணி போயிடும். அதே மாதிரி அங்க இருந்து இரவு 9:50க்கு கிளம்பி அதிகாலை 4:35க்கு தாம்பரம் வந்துரும் பாஸ். 5 இதுல இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே திருநள்ளாறு சனி பகவான், நாகூர் தர்கா, வேளாங்கண்ணி மாதா கோவில்னு 3 பெரிய ஆன்மீக தலங்களையும் இந்த ஒரே ரயில்ல தரிசிக்கலாம். 6 பேரளம் காரைக்கால் வழியா போறதால என்ஜினை திருப்ப வேண்டிய அவசியம் இல்ல. இதனால பயண நேரம் ஒரு 30 நிமிஷம் குறையும்னு ரயில்வே சொல்லியிருக்கு பாஸ். 7 விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகைன்னு முக்கிய ஸ்டேஷன்கள்ல நின்னு போறதால டெல்டா மாவட்ட மக்களுக்கும் இது ஒரு பெரிய வரப்பிரசாதமா அமைய போகுது. இந்த 15 வருஷ காத்திருப்பு முடிவுக்கு வந்ததை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் ஒரு படத்துல சொன்ன அந்த ஒரு மாஸ் பஞ்சு தான் ஞாபகத்துக்கு வருது. வெயிட் பண்ணி கிடைச்ச வெற்றிக்கு ஒரு தனி கிக் இருக்கு பாஸ். அந்த கிக்க இப்போ சென்னை வேளாங்கண்ணி ரயில் பயணிகளுக்கு கிடைச்சிருச்சு பாஸ். இந்த நேரடி ரயில் சேவை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமா? டிக்கெட் புக்கிங் எப்ப ஆரம்பிக்கும்னு தெரிஞ்சுக்கணுமா? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் சூடான ரயில்வே மற்றும் சுற்றுலா அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பாய். ஒரு விசில் போடுங்க பாஸ். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு மாமல்லபுரமே ஸ்தம்பிச்சு போச்சு பாஸ். இஸ்லாமிய சகோதரர்களோட சேர்ந்து நோன்பு திறந்த தளபதி விஜய் அங்க வச்சு ஒரு அதிரடி அரசியல் குண்ட தூக்கி போட்டிருக்காரு. கூட்டணி பேச்சுக்கே இடமில்லைன்னு அவர் சொன்ன அந்த மாஸ் டயலாக் இதோ. 7 அதிரடி ரகசியங்கள். 1 செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரியில நடந்த டிவிஇகே இஃப்தார் விருந்துல தளபதி விஜய் கலந்துகிட்டு வதந்திகளுக்கு செம நோஸ்கட் கொடுத்திருக்காரு. 2 விஜய் இந்த கூட்டணியில சேர்றாரு, அந்த கூட்டணியில சேர்றாருன்னு வர நியூஸ பார்த்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்கன்னு ரசிகர்களுக்கு தெளிவுபடுத்திருக்காரு பாஸ். 3 நாம எப்பவுமே மத சார்பின்மை, சமூக நீதி கொள்கையில சமரசம் செஞ்சுக்கவே மாட்டோம்னு சொல்லி பாஜக கூட்டணிக்கு ரெட் கார்டு காட்டிட்டாரு தளபதி. 4 யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம கொள்கைய விட்டு கொடுக்க மாட்டோம், நம்ம தலைமையில தான் ஆட்சிங்கிறதுல விஜய் ரொம்பவே உறுதியா இருக்காரு பாஸ். 5 கடந்த சில நாட்களா என்டிஏ கூட்டணியில விஜய் இணைய போறதா டெல்லி வரைக்கும் பேச்சு ஓடுனதுக்கு இப்போ முற்றுப்புள்ளி வச்சாச்சு. 6 அரசியல்ல எந்தவித சமரசமும் கிடையாது, அந்த பேச்சுவார்த்தைக்கே இடமில்லைன்னு விஜய் சொன்னது அதிமுக மற்றும் பாஜக கூடாரத்தை யோசிக்க வச்சிருக்கு பாஸ். 7 யார் என்ன அவதூறு பரப்பினாலும் நம்பாதீங்கன்னு சொன்ன விஜய் 234 தொகுதியிலையும் தனித்து போட்டிங்கிறத இந்த இஃப்தார் மேடையிலையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இஃப்தார் மேடையில விஜய் பேசின அந்த தெளிவான பேச்ச பாக்கும்போது நம்ம தளபதி ஒரு படத்துல சொன்ன அந்த ஒரு மாஸ் பஞ்ச் தான் ஞாபகத்துக்கு வருது.
நான் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன் பாஸ். ஆனா வரும்போது யாருக்கோ பல்லக்கு தூக்க வர மாட்டேன். என் மக்களுக்காக தனியாளா நின்னு ஜெயிப்பேன் பாஸ். இதுதான் தளபதியோட ரியல் பாலிடிக்ஸ். விஜயோட இந்த நோ கூட்டணி முடிவு தேர்தல்ல அவருக்கு கை கொடுக்குமா இல்ல ஓட்டுக்களை பிரிக்குமா? காமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் அனல் பறக்கும் தேர்தல் மற்றும் தளபதியின் அடுத்தடுத்த அதிரடி மூவ்கள் பற்றி தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மைய லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பாய். ஒரு விசில் போடுங்க பாஸ். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. அரசியல்ல 1000 கணக்கு இருந்தாலும் மனிதநேயத்துல தளபதி விஜய் எப்பவுமே ஒரு படி மேலதான் பாஸ். இன்னைக்கு மாமல்லபுரத்துல நடந்த இஃப்தார் விருந்துல விஜய் குள்ளா அணிஞ்சு நோன்பு திறந்த அந்த அழகான தருணம் இதோ. 7 அதிரடி ரகசியங்கள். 1. ரமலான் திருநாளை முன்னிட்டு டிவிகே சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரியில இருக்கிற ஒரு தனியார் ஹோட்டல்ல பிரம்மாண்ட இஃப்தார் விருந்து நடந்துச்சு. 2. இந்த விசேஷத்துல கலந்துக்க வந்த தளபதி விஜய் இஸ்லாமிய சகோதரர்கள் அணியிற அந்த பாரம்பரிய குல்லாவை அணிஞ்சு ரொம்பவே எளிமையா காட்சி கொடுத்தாரு பாஸ். 3. இன்னைக்கு இந்த இஃப்தார் விருந்துக்காக விஜய் காலையில இருந்தே முழு நேர விரதம் ஃபாஸ்டிங் இருந்ததா ஒரு நெகிழ்ச்சியான தகவல் கிடைச்சிருக்கு. 4. மாலை 6:22 மணிக்கு நோன்பு திறக்கிற நேரத்துல அங்க இருந்த 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெரியவர்களோட உட்கார்ந்து விஜய் நோன்பு திறந்தாரு பாஸ். 5. பாதுகாப்பு காரணத்துக்காக அழைப்பிதழ் வச்சிருந்த 1000 பேரை மட்டும்தான் உள்ளே அனுமதிச்சாங்க. மத்தவங்க வெளியில நின்னு தளபதிய பாத்துட்டு போனாங்க. 6. இந்த இஃப்தார் விருந்துல தவேகாவோட முக்கிய பிரமுகர்கள் எல்லாரும் கலந்துகிட்டு மத நல்லிணக்கத்தை போற்ற விதமா விஜய்க்கு தோள் கொடுத்தாங்க பாஸ். 7. இஃப்தார் விருந்து முடிஞ்ச உடனே அங்க இருந்தவங்க கிட்ட அன்பா பேசிட்டு அவங்களோட சேர்ந்து போட்டோவும் எடுத்துக்கிட்டாரு நம்ம தளபதி விஜய். விஜயோட இந்த மத நல்லிணக்க செயலை பார்க்கும்போது அவர் ஒரு படத்துல பாடின அந்த ஒரு மாஸ் வரிதான் ஞாபகத்துக்கு வருது. எல்லா புகழும் ஒருவனுக்கே, நீயும் நானும் ஒண்ணுதான் பாஸ். மனசுல துவேஷம் இல்லாம அன்பால எல்லாரையும் ஒன்னா சேர்க்கறது தான் நம்ம தளபதியோட ஸ்டைல் பாஸ். விஜய் குல்லா அணிஞ்ச இஃப்தார் விருந்துல கலந்துகிட்டத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரோட இந்த எளிமை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் அரசியல் மற்றும் சினிமா அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மைய லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பாய். ஒரு விசில் போடுங்க பாஸ்.